பௌத்த மக்கள் மிகவும் உன்னதமாக கருதும் வெசாக் பௌர்ணமி தினம் ஒரு விடுமுறை தினமாகவும் சர்வதேச ரீதியில் கொண்டாடப்படும் அங்கீகாரம் பெற்ற ஒரு தினமாகவும் பிரகடனப்படுத்தப்பட காரணமாக இருந்தவர்கள் ராஜ சட்டத்தரணி சர் பொன்னம்பலம் ராமநாதன் மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி லக்ஷ்மன் கதிர்காமர் ஆகியோர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்கள் முன்னெடுத்த இந்த முக்கிய பணியை கௌரவிக்கும் வகையில் இலங்கை சட்டக்கல்லூரி அண்மையில் நிகழ்வொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. கல்லூரியின் அதிபர் ஜனாதிபதி சட்டத்தரணி பிரசாந்தலால் டி சில்வாவின் ஆலோசனைக்கமைய பௌத்த சகோதரத்துவ சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்வில் சர் பொன்னம்பலம் ராமநாதன் அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி கலாநிதி JM சுவாமிநாதன் மற்றும் வைத்தியர் திருமதி மனோ ராமநாதன் ஆகியோர் கலந்து கொண்டதோடு முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி லக்ஷ்மன் கதிர்காமர் அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி சட்டத்தரணி திருமதி சுகந்தி கதிர்காமர் கலந்து கொண்டார். இந்நிகழ்வில் சர் பொன்னம்பலம் ராமநாதன் மற்றும் லக்ஷ்மன் கதிர்காமர் ஆகியோர் ஆற்றிய பணிகளை பாராட்டி கலாநிதி கிரிந்தே அஸ்ஸஜி தேரர் விசேட உரையாற்றியதோடு சட்டக்கல்லூரி அதிபர், மாணவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் அவரது சேவை தொடர்பான உரைகளை நிகழ்த்தியமை குறிப்பிடத்தக்கது. இரு தலைவர்களுள் ஒருவர் வரலாற்று நாயகர், மற்றையவர் சமகால நாயகர். இவர்கள் இருவரும் இன மத வேறுபாடுகளை கடந்து நாட்டிற்காகவும் தமது சமூகத்திற்காகவும் தமது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் என்றால் அதற்கு மிகையாகாது. இன்றைய நன்னாளில் நம் இரு தலைவர்களினதும் அர்ப்பணிப்பு மிகுந்த சேவைகளை உங்கள் முன் உரையாற்ற எனக்கு ஓர் வாய்ப்பினை தந்த இலங்கை சட்டக்கல்லூரியின் சட்ட மாணவர் பௌத்த சகோதரத்துவத்திற்கு நன்றியை கூறிக்கொண்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.